ஹே காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 12 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசியாக டக்கர் பார்த்திங்கன்னா ஒரு மிஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்தோம், அதாவது பவுண்டி பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு மிஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கான தூரமாக பார்த்திங்கன்னா காட்டுது, கிட்டத்தட்ட 900 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து போகணும். போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பெட்ரோல் இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மெர்ச்சன்ட் இருப்பான், துப்பாக்கி கடைக்காரன். அவங்ககிட்ட போய் இந்த புல்லட்ஸ்லாம் வேணால் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம அந்த ஜாம்பி இருந்த அந்த வீட்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து அங்கேயே எடுத்துக்கிட்டோம். ஃபுல்லாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது, 22 ரிப்பீட்டர். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு கன்று வாங்கணும் கைஸ், வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு இந்த கன்று மட்டும் தான் நம்மளால் வாங்க முடியும் போல். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் லெவல் 2 போனால் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும் போல். எல்லாமே பாருங்கள் ட்ரஸ்ட் லெவல் 2க்கு போகணும். இந்த கன்று இருக்குது பாருங்கள், அப்படிங்கப்பா. இதில் வந்து நிறையா பண்ணலாம் போல். ஓகே, இதில் வந்து 6 வச்சுக்கலாம். இதில் இந்த கன்று பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதோட விலை எவ்வளோ? 2000. இது 1000, 3000. டே சாமி, இது ஷார்ட் கன் மாதிரி தான். இது கியூரசி. ஓகே, நம்மக்கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க. லாக்கர். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குதா? ஓ, ஆக்சுவலி வந்து 2 இருந்துச்சு. 2ல் வந்து 1 வந்து நம்ம வந்து தூக்கி போட்டு தான் வந்து ஸ்னைப்பர் எடுத்தோம். அது இல்லாமல் இது ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. வேணுங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம், அந்த மாதிரி போல். ஓகே, ஒன்று இருக்கிறது நல்லது தான். எப்போயாவது வேணும்னா கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க ஒரு கன்று ஒன்று இருக்குது, ப்ரைமரி வெப்பனு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 22 ரிப்பீட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே வச்சுக்கலாமா இல்லை புதுசு வாங்கலாமா? இல்லை வாங்கினா அந்த புதுசு வாங்கினா இதில் ஏதாவது நமக்கு யூஸ் இருக்கா? இது வந்து ஓகே, வாங்கி பார்ப்போம். காசு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். அதனால் வந்து நம்ம ஓகேயா, அதனால் வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த கன்று தான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்க போகிறோம். பார்க்கலாம். ஆமாம் காய்ஸ், கன்று வந்து மாறிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா M7. ஓகேயா, இப்போ நம்ம கையில் வச்சுக்கிறது வந்து இது 22 ரிப்பீட்டர்னு இருக்குது. ஓகே, இருக்கட்டும், சேவ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே போக போகிறோம், அந்த இருக்கிற அந்த தூரத்துக்கு. ஓகே, பைக் இங்கே தான் இருக்கா? நம்ம இங்கேயே கொண்டு வந்துட்டோம்ல. ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த கேம்ப்லேருந்து வெளியே போக போகிறோம். நெக்ஸ்ட் மிஷன் பார்த்திங்கன்னா ஒன்று பண்ண போகிறோம். பெட்ரோல் ஓகே தான், போகிற வழியில் எங்கேயாவது இருக்கும், ஃபில் பண்ணிக்கலாம். இங்கேயே இவனுங்கிட்ட ஃபில் பண்ணால் அதுக்கு வேறு காசு. ஓகே காய்ஸ், மாஸ் பண்ணுறோம். அச்சோ, நான் கூட ஏதோ செடின்னு நினச்சேன் காய்ஸ், அப்படியே பூந்து போயிடலான்னு நினச்சேன். செடி இல்லையா? டக்குன்னு சரியாக கவனிக்கலை போல். அது இல்லாமல் ரிப்பேர் வேறு ஆகிடுச்சா? சரி, ஓகே, விடுங்க, பண்ணுவோம். இப்படி தான் லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோலையும் இப்படி தான் ஒரு இடத்துல நான் வந்து சம்பவம் பண்ணேன். ஓகே, விடுங்க, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிறது தான், நான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜம்ப் பண்ணுவானுங்க. நவர்றா, அவன் எந்த பக்கம் திரும்புவானே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஜம்ப் வேறு பண்ணிடுவானுங்க. காய்ஸ், இங்கே பாருங்கள், நிறைய பேர் இருக்கானுங்க. ஜம்ப் பண்ணுறான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த இடத்துல நெஸ்ட் இருக்குது போல், அதான் அங்கே சுற்றிட்டு இருக்கானுங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம மிஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த நெஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்குனே தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஓகேயா, இல்லைனா ஃப்ரீ டைமில் பண்ணிக்கலாம். மிஷன் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த பக்கமாக சுற்றிட்டு இருப்போம்ல, அந்த டைமில் அந்த நெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி நைட் டைம் அந்த ஈவினிங்க்கு மேலே ஆகிட்டாலே நிறைய வெளியே வந்துடுறாங்க போல். அதனால தான் நிறைய வந்து கண்ணுக்கு தென்படுறாங்க. அதோ பாருங்கள்,
அதே நம்ம நல்லா வெயில் அடிக்கிற டைம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம்ல, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிறதில்ல. எப்போயாவது ஒரு சில இடத்துல தான் பார்த்திங்கன்னா கண்ணில் படுறாங்க. ஸோ அதுதான் சூரிய வெளிச்சத்தில் இதுங்க அதிகமாக சுற்றுறதில்ல. அதனால தான் குகையில் தங்கி இருக்குதுங்க. நம்ம கூட அந்த அந்த நீரோ ரிசர்ச்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம்ல, அவங்க பேசுகிறத வந்து கேட்கணுங்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சொன்னாங்களே, அந்த இடத்துல தான் ஹைப்பர் ஸ்லீப்பில் வந்து இருப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க, நல்ல உறக்கத்தில். ஸோ அதுங்களாம் குகையில் தான் தங்குதுங்க, அங்கே தான் இருட்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல ஏதோ சம்பவம் நடக்குமா என்னன்னு தெரில. அதனால் ஓரளவு கிட்ட போய் நம்ம வண்டியை கூட நிறுத்திடலாம். ரொம்ப க்ளோஸாலாம். ஐயோ காய்ஸ், இங்கே பாருங்கெல்லாம் இருக்கிறானுங்க. இருக்கானுங்க, என்னன்னு தெரியல. அச்சோ, என்ன காய்ஸ், நிறைய பேர் இருக்கானுங்க. இதுதான் இந்த இடம். ஓகே, இந்த இடத்துல நம்ம இங்கே போய் வண்டியை நிறுத்தலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தோடனே ஏதோ மாறுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது போல். நல்ல வேலை பகல் டைம் கொடுக்குறானுங்க. இல்லை கட்சினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது காய்ஸ். ஆனால் இந்த இடத்துல ஏதோ ஒன்று சம்பவம் நடக்க போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிய வருது. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறானுங்க பாருங்கள். இந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, பார்த்துக்கலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே காய்ஸ், காமிக்கிறாங்க. டீக்கன் வந்து இப்போ தான் வண்டியை நிறுத்துகிறான். யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. வேர் ஆர் யூ ஹைடிங்? ஓகே, எங்கடா ஒளிஞ்சிட்ருக்க? யாரா அவன்? இந்த இடத்துல கீழே இறங்கி போகணும் போல். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜாஸ்டிக் வைப்ரேட் ஆகுது. இந்த இதில் வந்து சர்ச் பண்ண சொல்கிறாங்க. மேப்பில் கூட பாருங்கள், இந்த இதில் கலர் தெரியுது, ப்ளூ கலரில். இப்போ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் சிம்பிள் காட்டுது. ஓகே, இங்கே தான். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓ, சர்வை விசல்னு தெரியுது. இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கிறா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கிற ஆற்றுல ஏதோ சம்பவம் நடந்திருக்குது போல். அண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேப்பில் பார்த்திங்கன்னா அவன் நடந்து போன பாதை காமிக்குது. ஸோ அதனால நம்ம போகலாம். அவள் பண்ணுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்க வேணாம். ஓகேயா? ஓகே, இந்த பக்கமாக வந்து இந்த படிக்கட்டில் ஏறி இப்படி நேராக போயிருக்கா போல். நேராக போய் ஏதோ இந்த வீட்டுக்குள்ளார போயிருப்பா போல். இது வீடில் ஏதோ கடை. ஓகே, இந்த பக்கமாக போய் இப்படியே எகிரி குதிச்சு காய்ஸ் அங்கே யாரோ வராங்க. ஆஹா காய்ஸ், யாரு காய்ஸ் இவ? சாகவே மாட்டேங்கிறா. அச்சோ, அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். காய்ஸ் அங்கே ஒரு ஸ்னைப்பர் வேறு இருக்கான். அவ்வளோதாங்க, ஸ்னைப்பர் காலின்னு நினைக்கிறேன். இல்லை காய்ஸ், இன்னும் அவன் காலி ஆகலை. அவ்வளோதாங்க, ஸ்னைப்பர் காலி. ஓகே காய்ஸ், ஒவ்வொருத்தரை கிளியர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, கிளியராக முடிச்சிடலாம். இன்னும் அங்கே 3 பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த இடத்துல பாருங்கள், ஜாம்பிஸ் யாரையும் கொடுக்கல. அவ்வளோதான் காய்ஸ், ஒருத்தங்காலி. ஹெட்ஷாட் போடணும், அதுக்கு தான் நான் எய்ம் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து கடகடன்னு ஷூட் பண்ணிடுவேன். ஹெட்ஷாட் போட்டால் ஒவ்வொரு புல்லட்லேயும் முடிச்சிடலாம், அதுதான் கான்செப்ட்டு, அதுதான் விஷயம். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரையும் ஷூட் பண்ணாமல் அவங்க மேலே எய்ம் பண்ணிகிட்டே இருக்கிறது. நான் அவங்களோட ஹெட்டை தான் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுறேன். அதுக்கு தான் வந்து நான் ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, எங்கடா இருக்கீங்க? இந்த ஜாம்பிஸோட சவுண்டு வேறு கேட்குது அங்கங்கே. மிச்சம் மிஸ் ஆகிட்டாங்க காய்ஸ். ஆடிக்கிட்டே இருக்கிறானுங்க. இல்லைடா அப்பா சாமி, போச்சு போச்சு, இன்னும் வரானுங்க போல். பைக் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சிட்டான். சரியான ஹெட்ஷாட், மண்டையிலே வாங்கினான். இன்னும் இதோ இந்த இடத்துல இருக்கிறானுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இவனும் காலி. மிச்சம் சரியாக மாட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வேறு லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
ஓகே காய்ஸ், இங்கே தான் ஒளிஞ்சிட்ருப்பான். கரெக்டாக போடணும். ஓகேயா? எங்கே காய்ஸ் அவனை காணோம்? அவ்வளோதான் காய்ஸ், இவனும் காலி. இன்னும் இருக்கிறானுங்களா? சரியா இருக்கே, வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவ்வளோதான் காய்ஸ், இவனும் காலி. ஓகே காய்ஸ், இன்னும் அந்த பக்கத்தில் ஆளுங்க இருக்கானுங்க. நம்மளோட ஒரு புல்லட் வேறு கம்மியாக இருக்குது. புல்லட் எங்கேயே கிடைச்சா கூட பரவாயில்ல. போலீஸ்கார் தான் அங்கே இருக்குது. போலீஸ்கார் அவனுங்கிட்ட தான் இருக்குது போலீஸ்கார். ஓகே, இதில் முடிஞ்ச அளவு ஷூட் பண்ணிட்டு அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக மாட்டிக்கிட்டான் ஹெட் ஷாட்டு. இருந்தாலும் ஸ்க்ராப் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் என்கிட்ட ஒரு புல்லட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பக்கத்தில் போலீஸ்கார் இருந்தால் பரவாயில்ல. அங்கே அவனுங்க கிட்டே இருக்குது போலீஸ்கார். போலீஸ்காரன்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா? போலீஸ்காரில் தான் புல்லட் கிடைக்கும். அச்சோ, எல்லா பக்கம் இருந்து ஷூட் பண்ணுறாங்க. நம்ம கவர் எடுக்கணும். ஓகே தான், இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம். இந்த இடத்துல ஒத்துக்கிறான். இவன் தான் சைட்லேருந்து ஷூட் பண்ணுறான். ஒரே புல்லட் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேங்க. சும்மா ஷூட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், புல்லட் இல்லை. ஸோ பிஸ்டல் யூஸ் பண்ணலாம். பிஸ்டல் இருக்குது. ஹெட்ஷாட் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், மாட்டிக்கிட்டானா? இல்லை. பிஸ்டல் வந்து ஷார்ட் ரேஞ்சில், அதனால் லாங்லேருந்து ஹெட்ஷாட்கே எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாலும் டக்குன்னு விழுவ மாட்டேங்கிறான். ஐயோ, பயங்கரமாக ஷூட் பண்ணுறானுங்க. அந்த இடத்துல 2 பேர் இருக்கானுங்க கைஸ், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஹெல்த்து போட்டுக்கலாம். ஓகே, என்னால் முடியல. அதனால் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போகிறேன். க்ளோஸாக போனால் தான் வேலைக்கு ஆகும். நான் க்ளோஸாக வர அவனுங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறானுங்க. ஓகே கைஸ், ஹெல்த்து போட்டுக்கலாம். இந்த டைம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே கைஸ் அவன் உள்ளே போயிட்டான்? இன்னும் வேறு யாரும் இல்லைல்ல இங்கே. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வரேன். எனக்கு 2 பேர் தான் இருக்கிறானுங்க அப்படின்னு. என்னத்த நீ எனக்கு டீச் பண்ணுறவள் தான் காலி ஆகிட்டான். ஓகே காய்ஸ், ஒருத்தன் தான் இருக்கான். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. சூப்பர் காய்ஸ், மாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இதை காட்டுது. ஃபைண்ட் எ வே இன் டு த ஹவுஸ். ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் போல். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி நிறைய பேரை கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ண வேண்டியதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரதுக்குள்ளார எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னா ஒரு சில டைம் நடக்கும்ல அந்த மாதிரி. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, இல்லை ஒரு வேளை அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே வேறு ஏதோ மிஷினுக்கு அப்படியே எங்கேயோ போயிட்டானா, கட் சீன்லேயே அப்படியே எங்கேயோ பைக் எடுத்துலாம் ஓடிட்டானா, இந்த மாதிரிலாம் ஒரு சில டைம் நடக்கும். அதனால் எப்போயுமே மெயின் விஷயத்தில் இறங்குறதுக்குள்ளார சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஓகே, எல்லாமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேக்ஸ் லெவலில் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ண எடுத்துக்க முடியும். ஓகே, சூப்பர் கைஸ். நமக்கு வந்து இப்போ முக்கியமாக என்ன வேணும்? புல்லட்ஸ் தான் வேணும். 22 ரிப்பீட்டருக்கு வேறு புல்லட் வேணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் கார், ஓகே, இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். போலீஸ் கார் தான் நமக்கு முக்கியமே போகிற இடத்துலலாம். ஏன்னா போலீஸ் காரில் தான் புல்லட் கிடைக்கும். ஓகேயா? இருக்குது பாருங்கள். ஓகே, ரீலோட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ். ஓகே, வேறு இந்த இடத்துல ஒரு டெட் பாடி காமிக்குது. எங்கடா இருக்குது? இதோ இங்கே இருக்குது. ஸோ மேப்பில் காமிக்குதில்ல, அதை வச்சு தான் வந்துட்டுருக்கேன். ஓகே, இந்த பைக்கை வந்து சபர்டைஸ் பண்ணிடலாம். நமக்கு ஸ்க்ராப் கிடைக்காது, ஏன்னா நம்மக்கிட்டே ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல டெட் பாடி இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, தான் இங்கே இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம அங்கேருந்து வந்தோம் இல்லையா? இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். ஓகே, எல்லா டெட் பாடிஸ்லேருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருள் எடுக்கிறது தான் நம்ம பிளான் இப்போதைக்கு. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் வந்துட்டுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நெஸ்ட் இருக்குது போல் காய்ஸ். இந்த வீட்டுக்குள்ளார மேப்பில் காட்டுது. ஓகே, இருக்கட்டும், அது அப்புறமே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேன் இருக்குது. நம்ம பைக் எங்கே இருக்குது? பைக்கு அங்கே இருக்குதுல்ல. ஸோ ஓகே, இந்த கேன் நமக்கு வேணும். இல்லை நம்ம பைக் நிறுத்தி வைக்கிற இடமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் தான். ஸோ அங்கே அப்படியே கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்கட்டும், எப்போது வந்து அதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, இங்கே ஒரு பைக் இருக்குது. இதையும் சபர்டைஸ் பண்ணணும். ஓகே, இதையும் முடிச்சு விட்டுடலாம். ஓகே காய்ஸ், முடிஞ்சு. அடுத்து இங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. இதோ இங்கே இருக்க பாருங்கள். ஓகேயா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்கு போகணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம கில் பண்ணோம்ல. மேலே இங்கே ஒரு ஸ்னைப்பர் கூட இருந்தான்.
ஸோ அவன்கிட்ட போனால் நமக்கு ஸ்னைப்பருக்கு புல்லட் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல தான் காட்டுது எங்கே. ஓகே, மேலே இருக்க இந்த ஸ்னைப்பரோட டெட் பாடி காமிக்குது போல் அந்த மார்க்கு. ஓகே, இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒன்று காட்டுது. இதெல்லாம் ஜாம்பி சவுண்ட் வருதில்ல, எங்கே இருக்காங்க? அட அந்த வீட்டு மேலே சின்னதுங்க. ஓகே ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க போலீஸ்கார் இருக்குது. இந்த சின்னதுங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளை அட்டாக் பண்ணுறதில்ல. இந்த பெருசாக்கிறவனுங்க தான் பார்த்தவொன்னே கிறுக்குன்னு வந்துடுவானுங்க. இதுங்க கூட பாருங்கள் மேலே இருக்குது, நம்மளை பார்த்துருச்சு ஆனால் வரல அவ்வளோ சீக்கிரம். ஒன்றும் ஒரு வேலைன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணுதுங்க ஜம்ப் பண்ணி. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. ஓகே காய்ஸ், அவன் எங்கே இருக்கிறான் ஸ்னைப்பரு? இதோ இங்கே இருக்கான். ஓகே, ஸ்னைப்பர் பார்த்திங்கன்னா புல்லட் மேக்ஸிமம் காட்டுது. ஓகே, நம்ம இந்த போலீஸ் கார்லேருந்து எடுத்ததுனால அதிலே பார்த்திங்கன்னா ஃபில் அடிச்சு போல். ஓகே, எல்லாத்தையுமே ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. வேறு சரி ஓகே, இங்கே நம்ம வேறு யாரையும் கொல்லலை. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் இப்போதைக்கு நம்ம எதுவும் எடுக்க வேணாம், ஏன்னா எல்லாமே மேக்ஸிமமில் தான் இருக்குது. நம்ம யாரை சூட் பண்ணமோ அவங்க பாடியிலேருந்து கிடைக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணி விட்டுறலாம் இருக்குங்க. ஓகே காய்ஸ், கதை முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல ஏதோ கடுது, எங்கோ டெட் பாடி இருக்குது. ஓகே காய்ஸ், இன்னும் 2 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷூட் பண்ணவே ஆரம்பித்தோம். இந்த இவ தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் கில் பண்ணோம். ஓகே, இந்த பைக்கு காலி பண்ணிடலாம். உங்கள் பைக்கெலாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் வித்தியாசமாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம பைக் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த இடத்துல தான் நமக்கு சர்ச் பண்ணுறதுக்கு காமிச்சிச்சு இல்லையா? எங்கே காய்ஸ் பைக் எடுக்க முடியாது போல். ஓ, அப்போனா அங்கே இருக்கிற அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தால் பைக் எடுக்க முடியும் போல். அங்கே பாருங்கள் பைக் எடுக்க முடியாத மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு தான் போகணும். அதாவது எந்த இடம் நமக்கு அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் காமிச்சில்ல, கடைசியாக ஆளுங்களை கொண்டோம்ல அந்த 2 பேரை, அந்த இடத்துக்கு போகணும். ஓகேயா? ஸோ அதுதான் பிளான். ஹெல்த் போட்டுக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. எல்லாரையும் கொண்டுட்டோம்ல, மாஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. ஓகே, அங்கே என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பற்றி வேறு பேசினாங்க, ஒரு பொண்ணை வேறு போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. அதாவது டக்கரோட கேம்புக்கு ஃபஸ்ட் டைம் போனப்போ இருந்தே. ஸோ அது எப்போ வருதுன்னு தெரில. அதாவது ஏதோ ஒரு பொண்ணை வந்து கடத்தி வச்சிருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நமக்கு எதுவும் வரல. ஓகே, இங்கே தான் இது காட்டுது. ஃபைண்ட் எ வே இன்டு த ஹவுஸ். எல்லாமே கதவெல்லாம் சாத்தியிருக்கு. ஜன்னலும் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. இந்த ஜன்னலும் க்ளோஸில் இருக்குது. இதுவும் க்ளோஸு. என்ன கைஸ், எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இங்கே ஃபைண்ட் எ வே இன்டு த ஹவுஸ், எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அப்புறம் எப்படி மேலே ஏறுறது? ஒருவேளை இந்த இது மேலே ஏற முடியுமா? ஆஹா, இதுவும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஏற முடியல. சரி இருங்க, கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்க்கலாம் வீட்டு மேலே போகிறதுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு. ஓகே, இந்த இடத்துல இதை பிடிச்சி ஏற முடியுமா? ஆஹா, உள்ளே தான் ஏறி குதிக்கிறான். வேறு இங்கே தான் காட்டுது பாருங்கள் ஏறி. அதான் அவன் தான் சொன்னான், அதான் லேடர்னு சொல்கிறான், அதிலே தெரியுது. ஓகே காய்ஸ், ஏணி எடுக்க முடியுது, பரவாயில்லையே. அவ்வளோதான், அப்போ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. உள்ள என்ன இருக்குது? இது சாம்பி இது இருக்கும். இதுக்கும் நம்ம அலர்ட்டாகவே போகலாம். பிஸ்டல் எடுத்துக்குவோம். எவனா இது வந்துருக்கிந்திர போகிறாங்க, சாம்பி இது வந்துருப்போம். ஏன்னா ரெட் கலரில் காமிக்குது மேப்பில் வேறு. யார் இருக்கீங்க? வெளியே வாங்க, ஷூட் பண்ணுறேன். எங்கடா? இங்கே ஒரு ரூம் இருக்குது கைஸ். ஓகே, கட் ஆகிடுச்சு. ஏதோ கட் சீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். திடீர்னு எவனும் வருவான் பாருங்கள். ஓகே கைஸ், யார் அது? ஆடா, ஒரு பொண்ணு காய்ஸ். இதுதான் ஒரு வேளை அந்த பொண்ணாக இருக்குமோ? பேசிக்கிட்டாங்கல்ல. ஓகே இங்கே தனியாக இருந்திருக்கிற போல்.
Is அவனுங்களே இருக்கிறானுங்க, அவனுங்களை தாண்டி வெளியவும் போக முடியாதுல்ல. It's really great. Are these yours? No. Lisa. That's mine. ஓகே ஓகே, இங்கேருந்து எதையும் ஆட்டையை போட்டுலாம் போக போகிறதில்ல. அவன் டென்ஷன் ஆகிறா. I should have won first place, but Missy King. கொல்ல வந்தமோன்னு பயப்படுறா போல. Lisa, you hear the gunshots outside? It's not safe here. ஓகே காய்ஸ். And my mom called me and told me to come home right away and not stop, and they would be here waiting for me and we would leave together. And அவங்க அம்மா வேறு வருவாங்க, ஒன்றா சேர்ந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அவங்க அம்மா வேறு வெளியே போயிருப்பாங்க போல். ஆனால் இது வரைக்குமே ரிட்டன் வரல போல். அவ்வளோதான், அவங்க அம்மாவை காலி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், வேற என்ன நடந்திருக்க போகுது. இவனுங்க தான் சாம்பிக்கிட்ட இருந்தால் கூட எஸ்கேப் ஆகிடலாம் போல். எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு எல்லாம் வேகமாக ஓடி, இந்த இவனுங்க இருக்கானுங்களே ரிப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இவனுங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பானுங்க போகிற வழியிலலாம். Lisa, not far from here, there's a camp. And you really ought to let me take ஓகே, you there. There are people டீக்கன் சொல்கிறான் கேம்ப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே போயிட்டு நாங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க, ஃபுட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். going to be hard. சர்வை பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே இருக்கும். அங்கே மட்டும் வேலை செஞ்சுட்டு அப்படியே நிம்மதியாக வாழலாம். ஓகேயா? You said she So didn't now- come home. வரமாட்டேங்கிறா போல், பயப்படுறா. She's at the camp. ஆனால் எப்படி இந்த ரூம்லேயே இருந்திருப்பான்னு தெரில, ஃபுட்டு கூட இல்லாமல் எவ்வளோ நாள் இருக்கிறான்னு தெரில. உங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், கிளம்பு வா, கேம்புக்கு போகலாம். I know she is. இவளையும் எந்த கேம்பில் அனுப்பிவிட போகிறோன்னு தெரில. Stay close. ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா இவ்வளோ ஏதோ கேம்புக்கு அனுப்பிவிட்டா? பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அச்சோ, ஜாம்பிஸோட சவுண்டு கேட்குது. ரிட்டன் டு யுவர் பைக் வித் லிசா. காய்ஸ், இவன் நம்ம கூட வருவா போல காய்ஸ். இவளை ஏதோ தனியாக கேம்புக்கு அனுப்பிவிட போகிறதில்ல. சரி புரிஞ்சு போச்சு காய்ஸ், புரிஞ்சு போச்சு காய்ஸ். ஜாம்பி சவுண்டாக கேட்குது. அச்சோ, இவளை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் போல், அதனால தான் இந்த மாதிரி ரிஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா காய்ஸ் இத்தனை பேர் இருக்கானுங்க. அச்சோ, நம்மக்கிட்ட இது கூட இல்லையே. சரி கதை முடிய போகுது. Look out. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பைக்கிட்ட போகணும். அப்படின்னா நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அந்த போலீஸ்காருக்கு அந்த பக்கம் கேப் தெரியுதுல்ல, ஸ்ட்ரைட்டாக குடுகுடுன்னு ஓடிடலாமா? ஓட முடியாது. முன்னாடி இருக்கிற இந்த 2 பேரையாவது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம போட்டாகணும். ஓகே கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், இவனை நாம் பார்த்துட்டா கூட லிசா வந்து ஓட்டுனானா நல்லா தான் இருக்கும். போச்சு காய்ஸ், அவன் லிசாவை போட்டுட்ருக்கான் போல அங்கே ஒருத்தன். யார் அவன்? இவன் ரீலோட் பண்ணுறானே. அச்சோ, இவன் வேற ஏன்டா குறுக்க வர, நீ வேற. அவ்வளோதான் காய்ஸ், போச்சு அங்கே வேறு லிசா வேறு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் சாவலியோட நீ. அச்சோ. ஓகே காய்ஸ், நம்ம செத்தா கூட பிரச்சனை இல்லை, நமக்கு ஹெல்த்து கீழே இறங்கினா கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் லிசா வந்து காலி ஆகிட்டானா மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும்ல. ஸோ இவ்வளோ வேறு சேஃபாக கூட்டிகிட்டு போகணும். ஓகே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் தீர்ந்துடுச்சு. ஆல்ரெடி அங்கே வந்து புல்லட் இருந்துச்சு. ஓகே இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லிசா இங்கே இருக்கா? லிசா இங்கே தான் இருக்காளா? இவள் ஏறுவாளா இது மேலே? ஏறுறாளா? ஏறா. ஓகே இங்கே வா. இவன் முன்னாடி போகிறான், இங்கே வாடி. இந்த அங்கே இருக்கான் பாருங்க. அவ்வளோதான், We shouldn't be out here. இங்கே ஒரு தக்குறான் பாருங்க. அவ்வளோதான். ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே போகலாம். ஓகே, லிசா பின்னாடி தானே வர. ஓகே, இதில் வந்து புல்லட் தீர்ந்துடுச்சு. கோயிங் டு ஃபார் ஃப்ரம் லிசா. ஓகே, எங்கே வரா இதோ வந்துட்டா பாருங்க. இங்கே இருக்கிறானுங்க, 2 பேர் தான் இருக்கிறானுங்க. இவனை ஃபஸ்ட்டு போடலாம். நில்ற ஒரு இடத்துல. அவ்வளோதான் காய்ஸ். இவனுக்கு ஓடி வந்தாலே சுட முடிய மாட்டேங்குது, மண்டையை ஆட்டிக்கிட்டே வரானுங்க. ஓகே காய்ஸ்,
இந்த இடத்துல புல்லட் இருந்துச்சு. ஸோ எடுத்துக்கலாம். புல்லட் வேறு காலி ஆயிடுச்சுல்ல. ஆஹா, இங்கே வேறு ஆளுங்க இருக்கிறானுங்க போலயே. இந்த வீட்டுக்குள்ளே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இவளை கொண்டு போய் நம்ம எங்கேயோ வந்து இவன் நம்ம கூடயே வரா. இவளை வந்து நாம் தனியாக மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து காப்பாற்றினவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம்ப் இருக்குது, இங்கே போ, நீ வந்து பொழைச்சிக்குவ, அந்த மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டோம். பட் இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. நாம் இவளை கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே வேறு இருக்கிறானுங்க. கிறுக்கிறுன்னு ஓடுறானுங்க அந்த பக்கம் பயந்துட்டு. அச்சோ, இது என்ன கரடியில் இருக்குது போச்சு. சரி சரி, என்னது இது? சரி சரி, அச்சோ கரடி தப்பிச்சிச்சு காய்ஸ். அச்சோ திரும்ப தப்பிச்சிருச்சே. இருக்கிறதே இவ்வளோதான். அவ்வளோதான் காய்ஸ். இந்த கரடி நான் கொல்லாம விட மாட்டேன். அச்சோ, நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. சாவு. போச்சு போச்சு, பாம்பு வெடிக்க போகுது. வெடிச்சிடா. அவ்வளோதான் காய்ஸ், செத்துரு. போச்சு. அச்சோ, நான் செத்துருவேன் போலையே. அச்சோ, கரடி வருது. போடா. அடேங்கப்பா, நல்ல வேலை கரடி மட்டும்தான் இருக்குன்னு. ஜாம்பியில் இருந்துச்சுன்னா நான் காலியாயிருவேன் போல். கிட்ட வா. வெடிச்சிரு. அவ்வளோதான் கைஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கரடி கதை முடிஞ்சிருச்சா? இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இந்த பக்கம் வா. இங்கேயே முடிச்சிடலாம் போல். சூப்பர் கைஸ், முடிஞ்சிருச்சு கரடி கதை. ஐயோ அப்பா சாமி, டர் ஆகிடுச்சு ஒரு நிமிஷத்தில். பரவாயில்ல, எங்கே நான் வந்து லிசாவை இந்த கரடி போட்டிருப்போன்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து கரடியை பார்த்துட்டு பேக் பண்ணிட்டு அவள் பார்த்தீங்கன்னா கரடி கிட்ட போகிறா. ஓகே, அவள் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. அவள் நான் கண்டுக்கவே இல்லை கரடியை பார்த்ததுலேருந்து. அந்த பக்கம் வேறு ஜாம்பிஸ் இருந்தானுங்க. ஒருவேளை கரடி இருக்கிறதுனால தான் அவனுங்க ஓடி இருப்பானுங்களோ குடுன்னு. ஓகே, இருக்கட்டும். ஓகே, மாலட்டோ எல்லாம் காலி பண்ணிட்டோம். மாலட்டோ இருக்குதா? எதுக்கு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்குது, கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பொருள் இருந்திருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம். நல்லது தான். ஓகே, இப்போ வந்து என்னென்னா லிசா இருக்கா. லிசா வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்ல. அந்த கேம்புக்கு தான், டக்காரோட கேம்புக்கு தான் கூட்டிகிட்டு போவோம்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு போய் விட்டுறலாம். அவள் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே தான், இந்த இதுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருப்பா போல். இங்கே தான் காட்டுது. ஓகே, வா. ரிட்டர்ன் டு யுவர் பைக். ஏறு. இன்னும் வேடிக்கை பார்த்துட்ருக்க. ஓகே கைஸ், போலாம். ஓகே, லிசாவை பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் ஏற்றிட்டோம். கரடி வேறு வந்துடுச்சு திடீர்னு. வேறு டர் ஆயிடுச்சு எனக்கு வேறு கொஞ்சம். நல்ல வேலை கரடி கிட்ட வந்தப்போ நம்மக்கிட்ட அந்த செவுரு இருந்துச்சு. செவரில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது கடை முதிச்சிட்டோம். இதே ஓப்பன் கிரவுண்டில் மாட்டியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நம்மக்கிட்ட ஸ்டெமினா கூட இல்லை, ஓடவே முடிஞ்சிருக்காது. அதனாலே நல்லா மாட்டியிருப்போம். நான் யோசித்தேன் கரடி எப்படியும் அந்த செவரை தாண்டிலாம் வராது, சுற்றி தான் வந்தாகணும். நல்ல வேலை. ஓகே கைஸ், நல்லதாக போச்சு. ஏதோ அதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடிகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் இந்த மிஷின் வந்து நல்லா பவராக தான் இருந்திருக்குது. ஓகே காய்ஸ், ரிப்பர்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை வேறு கேங்ஸ்டர்ஸான்னு தெரில. ஃபஸ்ட்டு இவங்களை முடிச்சிடலாம், அப்போ தான் நம்மளால் லிசாவை கூட்டிகிட்டு போக முடியும். நிறைய ஜாம்பிஸு இதெல்லாம் கொண்டுட்டு இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு டூ ஃபார் ஃப்ரம் லிசாவாம்மா. ஓகே, அப்படின்னா பைக் இன்னும் நான் முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். அதான் முன்னாடி கொண்டு போனால் அவனுக்கு கொல்ல வருவானுங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இவங்களை முடிக்கிற மாதிரி இருக்குமோ. இங்கே தான் இன்கம்மிங்கா. இவன் கத்துறதுல நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே தான் அதை காமிக்குது. அட, லிசாவை தான் மார்க் பண்ணிகிட்ருக்கா. ஓகே, ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கீங்களாடா. மாஸ் பண்ணுறேன் பாருங்க கைஸ். இங்கடா இருக்க நீ வேற ஏன்டா. அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டா. இவ
அவ்வளோதான். எப்படி பண்ண பார்த்தீங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கான். ரீலோட் பண்ணிக்கலாம் அந்த கேப்பில். இவனுக்கு வர கேப்பில் ரீலோட் பண்ணிக்கணும். அவங்க வேறு பின்னாடி போகிறாங்க. ஓகே, இங்கே புல்லட் இருக்குது, எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், காலி ஆகிட்டான். நிறைய பேர் இருக்காங்க போலையே. இதுக்கு மேலாம் பொறுமையை பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, கடுப்பு தான் ஆகுது. ஓகே, வேகமாக ஷூட் பண்ணுறங்கிற பேரில் கண்டமேனுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூலாகவே போய் ஷூட் பண்ணலாம். கரெக்டாக ஹெட்ஷாட் அடிக்கணும். ஹெல்த் வேறு குறைய போகுது. கதையை முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டான். ஓகே கைஸ், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே, நல்லதாக போச்சு. கண்ணை ரீலோட் பண்ணிக்கலாம். நம்மளோட புல்லட்ஸ் எதுவும் இல்லை போல, அதனால் ரீலோட் பண்ண முடியலை. ஓகே, இது வந்து இந்த கன்று வேணவே வேணாம்ப்பா சாமி. நம்மக்கிட்ட இருக்கிற கண்ணே பரவாயில்ல. ஓகே, போலீஸ்கார் ஏதாவது இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, இந்த இடத்துல வந்து செத்து கிடக்கிறானுங்க. இவனுக்கிட்ட இருந்து தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஓகே, எல்லாரோட பாடியிலேருந்து தேவையான எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், ஆம்புலன்ஸ் இருக்குது. இதுக்குள்ள மெடிக்கிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ்னு மெடிக்கிட் தான் கிடைக்கும், வேறு என்ன கிடைக்கும் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓகே, மெடிக்கிட் தான் இருக்குது. ஹெல்த்து போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம லிசாவை கூட்டிகிட்டு போக வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் 400 மீட்டர் இருக்குது. போகிற வழியில் என்னென்ன நடக்கும்னு வேறு தெரியல. ஓகே, வேறு வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறா. வீடெல்லாம் இல்லை, கேம்ப்பு தான், அவ்வளோதான். டங்கு டங்குன்னு இடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். குறுக்க வண்டியை நிறுத்தி வச்சு சாவடிக்கிறானுங்க. ஓகே, இருக்கட்டும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்புக்கு தான் போகிறோம். அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், டக்கரோட கேம்புக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கைஸ் ஒரே ஒரு நிமிஷம், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் வண்டி நிறுத்தினா இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் இருக்குது. நான் புல்லட் மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்மகிட்ட புல்லட் இல்லைல்ல, அதனால தான். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் போகலாம். இதுக்கப்புறம் நான் வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டேன், சரியா? டைரெக்டாக கேம்புக்கே போயிடலாம். ஓகே, இன்னொரு 300 மீட்டர் தான் இருக்குது. போகலாம், கான்ஃபிடெண்ட்டாக போகலாம், எதுவும் நடக்காது. ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கோம். இப்போ இது வரைக்குமே யாரும் குறுக்க வரல. 2 பேர் இருக்கிறனால கொஞ்சம் வண்டி மெதுவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே கைஸ், கேம்ப்பு கிட்டே வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடு தானே கேம்ப். இந்த வீட்டில் தான் லாஸ்ட் டைம் கூட சம்பவம் பண்ணேன். ஜாம்பிஸ்லாம் இருந்தாங்களே, ஞாபகம் இருக்குதா இல்லையா? இது அங்கே பாருங்கள், டெட் பாடிஸில் எரிஞ்சிட்ருக்கு கேம்புக்கு வெளியே. ஓகே கைஸ், போகலாம். அவ்வளோதான், கேம்புக்கு வந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான் வந்தாச்சு. இந்த கேம்பில் தான் வந்து இவ்வளோ நம்ம விட போகிறோம் போல். ஓகே கைஸ், அவ்வளோதான் லோட் ஆகுது. ஸோ மிஷன் சக்ஸஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மிஷன் நல்லா இருந்துச்சு. சாம்பிஸை கொன்னோம், ரிப்பர்ஸை கொன்னோம் இல்லையா? ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரடி வேறு வந்துச்சு. அதான் வந்து சர்ப்ரைஸு ஃபினிஷிங்கில். பார்த்தீங்களா, இதுதான் இந்த பொண்ணு டக்கர், பாருங்கள் ஹாப்பி ஆவரா. ஓகே காய்ஸ், ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் வந்து நல்லா தெரிஞ்சிருக்குது. ஸோ வந்து இந்த டக்கருக்கு முக்கியமான ஒரு ஆள் வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துக்கிறோம். அதனாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லெவல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலான மிஷன் பண்ணால் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுமோன்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த தடவை பயங்கரமாக ஏறப்போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரஸ்ட் லெவலு. ஓகே கைஸ், பார்க்கலாம். போதும் முடிச்சு விடுங்க. அவங்க எங்கே இல்லை போல். அவ்வளோதான், இதுக்கு மேலே உனக்கு ரெஸ்ட்டு தான். ரொம்ப நாள் ஆகிருக்கும்ல சாப்பிடாமலே இருந்திருப்பா. அங்கே தனியாக போய் சாப்பிடட்டும், நாம் அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். இன்னும் திரும்பி பார்த்து தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறா பாருங்கள். எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறோம் அவளுக்காக. ஓகே,
You want to move here? You want to help us run this? Then maybe ஏய் you get some என்னோட sense. கேம்பில் எப்படி வேலை செய்யணும் எப்படி இதை வந்து கொண்டு போகணுங்கிறதெல்லாம் நீ சொல்லாதடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்கர் ஆயா வந்து டென்ஷனாக வராங்க. ஓகே இருக்கட்டும், உடனே அப்படியே சிரிக்கிறாங்க. ஓகே விடுங்க, டேஞ்சரான கிளவி தான் இது. ஓகே கைஸ், பார்க்கலாம். மிஷன் கம்ப்ளீட்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஓகே கைஸ், மிஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ட்ரஸ்ட்டு பாருங்கள், 5161. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2500 அப்படியே வந்து டபுள் ஆகிடுச்சு இப்போ ட்ரஸ்ட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7500 இன்க்ரீஸ் ஆகணும் ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் லெவல் 2க்கு வந்துட்டோம்னா இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கிரேட் வந்து இன்னும் பயங்கரமாக பண்ண முடியும்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்து பைக் அப்கிரேட் வந்து பெருசாக பண்ண முடியாது போல். பைக்கு வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு ட்ரஸ்ட் லெவல் 2க்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் தெரியும் எந்த மாதிரின்னு. அண்ட் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா டைம் வந்து ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ ப்ளே பண்ணதே போதும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 8 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. அது வேறு வழி இல்லை, நம்ம வந்து லிசாவை கொண்டு வந்து விடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால தான். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது விஷயங்கள்லாம் நடக்க போகுது, சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.